காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. என் அளவுக்கு இந்த வில்லேஜ்ல யாரு பணக்காரனா இருக்கிறா? முதல்ல இந்த ஏழ்மை நிறைஞ்ச இந்த புவர் வில்லேஜை விட்டு நான் முதல்ல ஷிஃப்ட் ஆகி போகணும். அட நம்ம ஹல்க்கு எப்ப ஹெலிகாப்டர்லாம் வாங்கினாரு? ஹாய் ஹல்க் அங்கிள், என்னையும் இந்த ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறீங்களா? வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். ஹே புவர் பாய், ஜஸ்ட் கெட் அவுட் மேன். உன் தகுதி என்ன, ஏன் தகுதி என்ன? என் பக்கத்திலே வந்து பேசுற. என்ன பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிட கத்துக்கோ. யாரு? அடியே சக்கம்மா, அது நம்ம அழுக்கு பையன் தானே? போட்டுக்க ட்ரெஸ் கூட இல்லாம ட்ரௌசரோட திரிஞ்சிட்டு இருந்த பையன் இன்னைக்கு என்னமா ஹெலிகாப்டர் காரு வீருன்னு நகை மாலை திரியிறியா? அதானால மேலக்கா, முன்னாடிலாம் நம்மளெல்லாம் பார்த்தா கையெடுத்து கும்பிடுவியா, வந்து வந்து பேசுவியா, அவ்வளோ பாசமா இருப்பியா. இன்னைக்கு கொஞ்சம் காசை பார்த்தோன்னே புத்தி மாறிடுச்சு போல. என்ன பண்றது, காசோட மகிமை அப்படி. எப்படி நீ சக்கம்மா இவ்வளோ காசு அவனுக்கு வந்துச்சு? எங்க இருந்து சம்பாரிச்சிருப்பியா? ஹல்குக்கு எப்படி இவ்வளோ காசு வந்ததுன்னு தெரியாமல் ஊர் மக்கள் எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹல்கோட அட்டகாசம் தாங்க முடியல. ஊர் மக்கள் எல்லாரையும் மட்டம் தட்டி அடிமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தான். நான் ராஜா, நான் ராஜா, எங்கேயும் நான் ராஜா. என்ன நம்ம ஹல்க் அங்கிள் வித்தியாசமா இருக்காரு? வேட்டி சட்டை என்ன, நகை என்ன? ஹலோ அங்கிள் நில்லுங்க. இந்த பிள்ளை பவி, நான் சொன்னா கேளு. அந்த ஆள்கிட்ட போகாத. அந்த ஆள் முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப ரொம்பவே மாறிட்டாரு. போய் நோஸ் கட் வாங்கிட்டு வராத. ஏய் போடா கிஷோர், நானும் ஹல்க் அங்கிள் எவ்வளவு ஃப்ரெண்டு தெரியுமா? என்ன அங்கிள் பயங்கரமா இருக்கு. இந்த காஸ்டியூம்ல ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஏதோ புது ஹெலிகாப்டர்லாம் வாங்கியிருக்கீங்களாமே, எனக்கு காமிக்கிறீங்களா? என்னைய ஃபுல்லா சுத்தி காமிக்கிறீங்களா? இது வரைக்கும் நான் ஹெலிகாப்டர்ல போனதே இல்லை. ஆமா அங்கிள், ஆமா அங்கிள், இப்பதான் நீங்க பெரிய பணக்காரர் ஆயிட்டீங்களா, எங்க எல்லாரும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. ஆமா, நீங்களாம் யாரு? உங்களெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஏன் உங்களுக்கு பார்ட்டி வைக்கணும்? நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை உங்களுக்கு போய் பார்ட்டி வைக்கணுமா? முதல்ல இங்க இருந்து போங்க. கொஞ்சம் காசு வந்துட்டா போதும், ரெண்டு கிண்டுன்னு வந்துருவீங்க. ஹல்க்கு பேசுனதை கேட்டு குழந்தைங்க எல்லாரும் பயந்து போய் நிற்க ஆரம்பிச்சாங்க. பல நாளாக பழகிட்டு இருந்த குழந்தைங்கள்ட்ட கூட நான் பண திமிர காமிக்க ஆரம்பிச்சான் ஹல்க்கு. நான் தான் சொன்னேன், கேட்கவே இல்லை. அந்த ஆள்கிட்ட பேசாத, அந்த ஆள் முன்னாடி மாதிரி இல்லைன்னு சொல்றேன். சொல்ல சொல்ல கேட்காம ஓன போய் நல்லா அசிங்கப்பட்டு வந்தியாப்ப. சரி சரி வாங்க வாங்க, ஃபீல் பண்ணாதீங்க. என்னைக்கும் நம்ம சுயமரியாதையை மட்டும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. ஒரு நாள் அந்த ஹல்க்கு மறுபடியும் வந்து நம்மள்கிட்ட பேசத்தான் போறாரு. வாங்க நம்மலாம் போகலாம். பல நாட்கள் உருண்டோடியது. ஒரு நாள் நைட்டு குழந்தைங்க எல்லாரும் தூங்க ஆரம்பித்தாங்க. இரவு தூங்குற நேரத்தில் ஹல்க்கு மட்டும் ஊரை விட்டு வெளியே போக ஆரம்பித்தான். இதை பார்த்த பவி ஹல்கவே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா. எல்லாரும் டெய்லி தூங்க போகிற நேரம் மட்டும் இந்த ஹல்க் எங்கே போகிறாரு, எங்கே போகிறாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இதில் ஏதோ மிகப்பெரிய மர்மம் மட்டும் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு பவி ஹல்க்கு பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா. யாரும் நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கே. திரும்பி பாத்துருவோம் யாராவது நம்மள ஃபாலோ பண்றாங்களான்னு. யாரும் இல்ல. இதான் கரெக்டான சமயம். பாஸ் நமக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் சீக்கிரம் போய் ஆகணும். பவி எதிர்பார்த்த மாதிரியே நடு காட்டுக்குள்ள ஹல்க்கு ஆண்டனின்ற ஒரு மிகப்பெரிய டானை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான். பாஸ் வந்துட்டீங்களா? எனக்கு முன்னாடியே உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன்னா என்ன? அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்க கட்டளைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் டான். ஹல்க்கு வா, உன்ன மாதிரி ஒரு பலசாலியான வேலைக்காரன் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். எனக்கு மட்டும் தானே தெரியும் இந்த ஹல்கை நான் வசியம் பண்ணி வச்சிருக்கேன்னு. அவன் இப்ப என் மந்திர சக்திக்குள்ள கட்டுக்குள்ள இருக்கிறான். அதனால நான் என்ன சொன்னாலும் இந்த பலசாலியான ஹல்கு எனக்கு செஞ்சு கொடுப்பான். இந்த மாதிரி ஒரு பலசாலியான ஆளை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே ஆளணும், இதுதான் என்னோட ஆசை. பாஸ் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அடுத்த என்ன வேலைன்னு சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கேன் செய்யறதுக்காக. ஹல்க் எனக்கு அடுத்த 50 குழந்தைங்க வேணும். நாளைக்கு காலையில விடியறதுக்குள்ள 50 குழந்தைங்களை ரெடி பண்ணிடு. இதோ உடனடியா அந்த வேலையை முடிச்சிருவேன் பாஸ். வந்து 50 குழந்தைங்களை சீக்கிரம் ஏத்திட்டு போயிடுங்க. அந்த டான்ஸ் வரதை கேட்டுட்டு ஹல்க்கு தனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம குழந்தைங்களை கடத்துறதுக்காக ஊருக்குள்ள போக ஆரம்பிச்சான். இதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பவி பார்த்துக்கிட்டே இருந்தா. அட இந்த ஆண்டனி ரொம்ப மோசமானவனாச்சே, இவன் மாய மந்திரங்களாம் தெரிஞ்சவனாச்சே. இவன் தான் ஹல்கை ஏதோ பண்ணியிருக்கான். அதனாலதான் ஹல்க் என்ன நடக்குன்னு தெரியாம ஒவ்வொரு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இரு ஆண்டனி இரு, எப்படியாவது என் ஃப்ரெண்டு ஹல்கை உன்கிட்ட இருந்து காப்பாத்தாம விட மாட்டேன். என்னோட ஹல்கோட பவரை நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இதோ வந்துட்டா இந்த பவி, இதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. நிலை மறைந்த ஹல்கு ஊருக்குள்ள குழந்தைங்களை கடத்த போனா. இதை பார்த்த ஆண்டனி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தான்.
போ ஹல்கு போ. எல்லா கெட்ட பேரும் உனக்கு, எல்லா புகழும் எனக்கு. உன்னை வச்சு இன்னும் என்னென்ன விளையாட போறேன்னு மட்டும் பாரு. அப்படின்னு அந்த ஆண்டனி டான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக போக ஆரம்பித்தான். ஊருக்குள்ள போன ஹல்க்கு தான் பவரை பயன்படுத்தி ஊர்ல எல்லாரையும் அடிச்சு தள்ளி குழந்தைங்க எல்லாத்தையும் கடத்த ஆரம்பிச்சான். ஐயோ ஹல்க்கு, எங்களை விட்டு, எங்களை எதுவும் பண்ணிடாத, எங்களை விடு, எங்களை விடு, யாராவது காப்பாத்துங்க, எங்களை ஹல்க்கு கடத்திட்டு போறான், காப்பாத்துங்க. அப்படின்னு குழந்தைங்களும் அலற ஆரம்பித்தாங்க. எவ்வளோ கத்தியும் ஹல்க்கு யாரையும் விடுறதா இல்லை, எல்லா குழந்தைங்களையும் கடத்த ஆரம்பித்தான். படுபாவி, என் வீட்டில் எத்தனை நாளாக சாப்பிட்ருப்பேன், என் கையில் சாப்பிட்டு இன்னைக்கு என் குழந்தைங்களை கடத்திட்டு போகிறேன், நன்றி கெட்டவனே. டே விடுடா, என் குழந்தையெல்லாம் விடுறா. யாராவது குறுக்க வந்து இந்த ஹல்க தடுக்குனீங்க, உங்க உயிர் முதல்ல உங்களை விட்டு போயிரும். ஐயோ அம்மா, இந்த ஹல்க்கு படுவாவி பையன் என் பிள்ளைய கடத்திட்டு போறானே, இதை கேட்க ஒரு நாதி கூட இல்லையா? ஐயோ என் பிள்ளை அபிய கடத்திட்டு போறானே, யாராவது காப்பாத்துங்களே, யாராவது காப்பாத்துங்களே. ஆண்டி அழுகாதீங்க, எழுந்துறீங்க ஆண்டி. இது எதுவும் நம்ம ஹல்க்கு பண்ணல. நம்ம ஹல்க இந்த ஆண்டனி டான் இருக்கால, அவன் தான் வசிகம் பண்ணி வச்சிருக்கான். அவன் என்ன சொல்றான், அது எல்லாமே என்ன பண்ணணும்னு தெரியாம ஹல்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். முதல்ல அந்த மந்திர சக்திக்குள்ள இருந்து நம்ம ஹல்கை நம்ம மீண்டு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் ஆண்டி, எழுந்துறீங்க. அட கடவுளே, அந்த ஆண்டனி பயலா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊர்ல இருந்து செருப்படி வாங்கிட்டு ஊரை விட்டு வெளியே ஓடனா, திருப்பி வந்துட்டானா? அந்த படுபாவி இறக்கமற்றவனாச்சே. இந்த குழந்தைங்களை ஏதாவது பண்ணாலும் பண்ணி போடுவான். ஏதாவது பண்ணி நம்ம ஹல்கை காப்பாற்றணும். கவலைப்படாதீங்க, எப்படியாவது நம்ம ஹல்கை காப்பாற்றணும்னா நம்ம அம்மன் தாயோட புடிமண்ணை தூக்கி ஹல்க்கு மேலே போட்டா அவனுக்குள்ளே இருக்க அந்த வசீக சக்தியெல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு ஜக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே ஹல்க்கு திருப்பி வந்து இன்னும் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் கடத்த ஆரம்பிச்சான். ஆஹா, இன்னும் 30 குழந்தைங்க எனக்கு தேவைப்படுது. இந்தா இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் கடத்த வேண்டியதா. ஏய் தள்ளி இங்க, ஏய் வாங்க குட்டிங்களா வாங்க, உங்களாம் நான் தூக்கிட்டு போகணும். இங்கே பாரு ஹல்க்கு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. நீயா இல்ல, உன்னை அந்த டான் வசிங்கம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜக்கம்மா அம்மனோட புடிமண்ணை எடுத்து ஹல்க்கு மேல தூவ ஆரம்பிச்சாங்க. ஏ ஜக்கம்மா, யாருக்கிட்ட என் மேல மண்ணள்ளி தூவுற? சும்மா இரு, நிப்பாட்டு. என் மேல புடிமண்ண போடாத, போடாது, போடாது அப்படின்னு ஜக்கம்மாவை ஒரே அடி அடிக்க ஆரம்பிச்சான். வலி தாங்க முடியாம ஜக்கம்மா கீழே விழுக ஆரம்பிச்சாங்க. ஐயோ, ஜக்கம்மாவும் கீழே விழுந்துட்டாங்களே. இந்த ஹல்கை பழைய நிலைமை கொண்டு வரணும், அதுக்கு இந்த அம்மன் தாயால் மட்டும்தான் முடியும். இந்த அம்மன் தாய் சூலாயுதத்தில் இருக்கிற சக்தி இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு வேகமாக பவி போய் அம்மன் கோயில் முன்னாடி இருக்கிற சூலாயுதத்தை கொண்டு வந்து ஹல்கை தாக்க ஆரம்பிச்சா. அம்மன் தாயே, பழையபடி எங்க ஹல்கை மீட்டு கொண்டு வாங்க, நீங்க தான் காப்பாற்றணும். சூலாயுதம் பட்ட உடனே ஹல்க்கு காட்டுத்தனமா கத்த ஆரம்பிச்சான். முடியல, வயிறெல்லாம் வலிக்குவே, முடியல என்னால. அந்த டான் வசிக்கத்திலிருந்து ஹல்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர ஆரம்பித்தான். தன்னை மீறி மயங்கி விழுக ஆரம்பித்தான். இதுக்கப்புறம் மயக்கத்துலேருந்து எழுந்தோடனே தனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஊர் மக்கள்கிட்ட கேட்க ஆரம்பித்தான். என்னாச்சு எனக்கு? என்னது அது? இவ்வளவு நகையெல்லாம் எனக்கு ஏன் போட்டு விட்டீங்க? ஐய, இதெல்லாம் கழட்டி விடுங்க. என்னாச்சு எனக்கு? ஏன் எல்லாரும் இப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்னைய? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க எனக்கு அப்படின்னு தன்னை மறந்த ஹல்கிட்ட குழந்தைங்க எல்லாரும் நடந்ததை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை கேட்ட ஹல்க்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு கவலைப்பட்டான். அட கடவுளே, என் கைகள் மூலியமா இவ்வளவு தப்பா நான் பண்ணிருக்கனா? எனக்கு உறவா இருந்த என்னுடைய குழந்தைங்களையே நான் கடத்தி விற்க பார்த்தனா? அட என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. தன்னை இப்படி ஆக்குன அந்த டானை கொண்டே ஆகணும்னு முடிவு பண்ணான். ரே டான், எங்கே இருக்க? இதோ வந்துக்கிட்டு இருக்கியா உன்னை தேடி. என்ன ஹல்க், நான் சொன்ன மாதிரி எல்லா குழந்தைங்களையும் கடத்திட்டியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா நின்றுகிட்டு இருக்க? காலைல விடிஞ்சிருச்சு, சீக்கிரம் எல்லா குழந்தைங்களையும் கடத்து. வாடா மாப்பிள்ள வா, உனக்காதான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். வா, என்ன வச்சு என்னென்ன காரியம் பண்ணிருக்க நீ ஒன்ன அப்படின்னு ஹல்க்கு பயங்கரமா அந்த டானை தாக்க ஆரம்பிச்சான். ஐயோ, என் வசியத்திலிருந்து வெளியே வந்துட்டானா? ஐயோ, இவன்ட்ட என்னால அடி வாங்க முடியாது. முதல்ல இங்க இருந்து ஓடுறதா எனக்கு நல்லது அப்படின்னு அந்த ஆண்டனி டான் ஓட ஆரம்பிச்சான். விடாம அந்த ஹல்க்கு துரத்தி டானை குத்துன்னு குத்தி பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சான். அடி தாங்க முடியாம டான் மயங்கி விழுக ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆண்டனி டானை போலீஸ்ட ஒப்படைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஹல்க்கு குழந்தைங்க எல்லாரும் பழையபடி ஒத்துமையா இருக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.